யார் சொல்கிறாரு நீ நம்ம சாஃப்ட்வேர் ப்ளே பண்ண போகிறோம், இது ஒரு கோயட் கேமு, அது மட்டும் இல்லை வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறான் சார் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். அவரும் சொல்கிறாரு கேர்ள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு பயப்படுவாங்கப்பா, அதனால் அவங்க வெளியே போயிட்டுருப்பாங்க. ஹீரோ சொல்கிறான் நான் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே சொல்கிறான் சீட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நான் அவளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வரவே நான் நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சாக பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரெச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோவுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஹீரோ சொல்கிறான் நான் ஏதோ கிராக் வரமே சத்தம் கேட்டேன், நல்லா இருக்கியான்னு கேட்குறான். அவளும் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான் உன்னோட பாடி இப்படி தான் இருக்குமா, நீ ஒன்று ஆடாக புஷ் பண்ண தேவையில்ல, சீரியஸாக நல்லா இருக்கான்னு கேட்குறான். பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அவளை பேப்பர் மடக்கிற மாதிரி மடக்கிட்டான். சார் சொல்கிறாரு வாமப்லாம் போதான் எல்லாரும் குரூப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஹீரோ ரைனா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான் ஸ்கோரை டைல இருக்குது, இதுதான் ஃபைனல் இன்னிங்ஸ், அது மட்டும் இல்லை 2 ஹவர்ஸ் பிச்சு நான் தான் பார்த்துக்கிறேன், அப்புறம் ரைனா தான் பேட்டிங் பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரைனா இது இன்ஃபேமஸ் பேட்டிங் ஸ்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரைனாவும் சொல்கிறான் இதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் சீரியஸாக சொல்கிறேன் ரைனா நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன். ஹீரோவும் பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அம்பையரும் 1 பால்னு சொல்கிறாரு. திரும்ப ஹீரோ பவுலிங் பண்ணுறான். ரைனாவும் அடிக்கிற மாதிரி போஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறான். அம்பையரும் பால்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறான் ரைனா ஹோம் ரன் அடிக்க ட்ரை பண்ணுறா போல. அவளும் சொல்கிறான் என்னோட கையெல்லாம் ரொம்ப அடிக்குது சொல்கிறான். அப்படியே ரைனாவோட பொசிஷன் ரொம்ப லோவராக இருக்குது, இப்படி இருந்தால் ரைனாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். ரைனாவை பார்த்தா தெரியுது அவள் ரொம்ப சீரியஸாக இருக்கா போல. இதில் ரைனா சொல்கிறான் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படி சொல்கிறான். ஹீரோவும் நான் சீட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள அவளுக்கு நான் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவளுக்கு நான் இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஹீரோவும் பவுலிங் பண்ணுறான். ரைனாவும் அடிக்கிற மாதிரி போஸ்ட் தான் கொடுக்குறான். பேரும் பால்னு சொல்கிறாரு. திரும்பவும் பவுலிங் பண்ணுறான். திரும்பவும் அவள் ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் நிற்கிறான். அவளும் ஏதோ வின் பண்ண மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு போகிறான். சிந்தம் காட்டுறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு குக்கே பண்ண தெரியாது, டீமில் இருக்கவங்க இஷிகாவும் வந்துட்டு சாப்பிட மட்டும்தான், அவங்களும் எவ்வளோ நல்லா குக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, பட் நாங்கள் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன், எங்கள் டீமில் ஒரு எக்கட்டான ஸ்டெப் இருக்கான், அவளை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவும் அவளை பார்த்துட்டு இது ஒரு பேட் சாண்ட்விச், அவள் பீட்டு பீட்லேருந்து அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா போல, அவளால் மூவ் கூட பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். வேணாக்கு நான் என்ன செய்யணும் அப்போ தான் அவளுக்கு குக் பண்ணதுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபீட் பண்ணுற அளவுக்கு போதுமானது நான் செய்யணும், அவள் குக் பண்ணுற மாதிரி என்னால் செய்ய முடியுமா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் ஃபீட் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள அவளுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான், அவன் எனக்கு ஷேர் பண்ண எல்லா லஞ்சுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறதுமா அவளுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் நான் அப்படியே டவுன் ஆகிடுறேன். வேணா செய்கிற மீட் பாக்ஸ் நான் திரும்பவும் ஒரு தடவை வச்சு சாப்பிடும் போல எனக்கு தோணுது. வேணா சொல்கிறான் தேங்க்யூ ரைட் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். வேணா என்னோட குக்கிங் எல்லாத்தையும் சாப்பிட்டாலா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். மீட் இல்லாமல் குக் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. இஷிகாவும் சொல்கிறான் நல்ல வேலை செஞ்சீங்க ரைடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் வந்து சொல்கிறான் இவ்வளோ வேகமாக செஞ்சுட்டா அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. ரைனா சொல்கிறான் நீ இதை கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பட் நம்மக்கிட்ட மீட் இல்லாமல் இருக்குது, நம்ம இதை செய்ய முடியல, இல்லை நான் அந்த ஃபுட்டை அப்ரிசியேட் பண்ணுறேன் ரைடோ அப்படின்னு சொல்கிறான். ரைனாவும் நம்ம ஹீரோவுக்கு எடுத்து ஊட்டிகிட்டே இருக்கான். சொல்கிறான் இப்படி சாப்பிட்டா நான் எப்படி சாப்பிடுறது, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோவும் ரைனா கிட்ட கேட்குறான் என்னாச்சு ரைனா, அவளை வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரைனா நான் ஏதோ வேற மூவ்லாம் பண்ணுறான், அவன் இதை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ண நினைக்கிறாளா, அவர் யூடியூப்ல அவளை நினைக்கிறான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் யூடியூப்ல அப்லோட் பண்ணால் எந்த ஒரு வீடியோ வியூஸே போகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரைனாவும் சொல்கிறான் எனக்காக ரெக்கார்ட் பண்ணது தேங்க்ஸ் சொல்கிறான். ரைனாவும் மனசுக்கு சொல்கிறான் ரைனோட பேச பார்த்தா தெரியுது அவள் அவளோட ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவனை தடுக்க விரும்பல, நம்ம சீட் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள நான் அவனுக்கு செய்ய கடைசி விஷயம் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான். ரைனாவும் ஏன் அழுகுறேன்னு கேட்குறான். நான் அவனோட ட்ரீமை என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அவனுக்கு செய்யறேன் சொல்கிறான். இதுக்கப்புறம் என்னோட ட்ரீம் வந்து ரைனாவோட ட்ரீம் நிறைவேற்றது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரைனாவும் கேட்குறாரு ஏலி, ஹீரோவும் சொல்கிறான் நேம் வச்சிட்டிங்களா. ஹீரோவும் மனசுக்கு சொல்கிறான் எங்களோட நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறோம், அது மட்டும் இல்லை நாங்கள் எங்களோட கொரியோகிராஃபியை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹீரோ மனசுக்கே சொல்கிறான் நானும் ரைனாவும் யூடியூப் ஆக நினைக்கிறோம், அது மட்டும் இல்லை நான் ஒரு செலிபிரிட்டி ஆக நினைக்கிறோம், அவரோட கெரியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரைனாவை இதை செய்ய வைக்க முடியாது நான் நம்புறேன் சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணால் நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நாங்கள் 2 பேரும் யூடியூப் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அது மட்டும் இல்லை என்னோட யங் லைஃப்பில் இதை ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் ஜப்பானில் மட்டும் இல்லை இந்த வேர்ல்டுலேயே ஃபேமஸான யூடியூபாக மாறுவோம், அப்படி வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புள்ஸும் நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், ஃபுட்டேஜ் நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரைனாவும் நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த வேர்ல்டு எனக்காகவும் ரைனாவுக்கும் வெயிட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க ஓகே லேடிஸ் லாஸ்ட் வீக் அசைன் பண்ண டான்ஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், யார் முதல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைனாவும் ஏந்திருக்கா, அவளும் ஒரு மூவ் பண்ணுறா. அந்த மூவை பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் வேடாக இருக்கு, நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நினைக்கிறான் இது வரைக்கும் கிளாஸுக்கு மட்டும்தானா. ஹீரோவும் சொல்கிறான் ஆக்சுவலி நானும் ரைனா அப்லோட் பண்ண இந்த வீடியோ எப்போ வேணால் வைரல் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுக்கு சொல்கிறான். போனாலும் அப்படியே போயிடுச்சு, இருந்தாலும் நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. ரைனா சீட் சேஞ்ச் பண்ணது ரைனாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுவும் பரவாயில்ல. ரைனாவும் ஹீரோவை கூப்பிட்றான். ரைனா சொல்கிறான் உட்காந்துருக்கு எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கு அப்படி சொல்கிறான். அது பரவாயில்ல, நீ தள்ளி உட்காந்தா நான் என் நோட்ஸ்லாம் தரேன், அது மட்டும் இல்லை நீ யார் கூட போய் உட்காந்தாலும் நீ சேஃபாக தான் இருப்பாங்க நான் நம்புறேன், அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒன்றா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. டீச்சர் சொல்கிறாங்க நியூஸ் சீட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஹீரோ சொல்கிறான் நாங்கள் எங்கேயும் போகல, பட் ரைனா முன்னாடி அதே ஹைட்டான பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான், சரி நம்ம இன்னும்
ஒன்றா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்.